திருவெம்பாவை. சத்தியை வியந்து அருளியது. பாடியவர் மாணிக்கவாசகர். எழுதியவர் சிற்றம்பலமுடையார். மார்கழி 2ஆம் நாள். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய். இராப்பகல் நாம் பேசும்போது எப்போது? இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ? நேரிழையாய் நேரிழையேர் சீச்சி இவையம் சிலவோ விளையாடி ஏசும் இடமீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு. கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லைச் சிற்றம்பலத்துள். ஈசனார்க்கு அன்பார்யாம் ஆரேலோர் எம்பாவாய். விளக்கம். இரவும் பகலும் நாம் இறைவனைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கும்போது சிவபெருமானிடம்தான் பேரன்பு வைத்திருப்பதாகச் சொல்வாயே. இப்போது இந்த பூப்படுக்கையின் மீதே இவ்வளவு அன்பை வைத்துவிட்டாயோ? அணிகலன்களை அணிந்த அழகான தோழிகளே, நீங்கள் என்னை நேசிக்கிறீர்களே. அப்படி இருக்க இப்படி கிண்டல் செய்வது ஏன்? சீச்சி, இது என்ன விளையாட்டு? நான் பக்தியில் உருகிக் கொண்டிருக்கும்போது நீங்கள் சிரித்து கிண்டல் செய்து என்னிடம் விளையாடுவது சரியா? ஒளி உருவம் உடையவன், சிவலோகத்தைச் சேர்ந்த சிவபெருமானை வழிபடும் தேவர்களின் கண்களுக்கும் தெரியாத மலர் பாதங்களை கருணையோடு தந்தருள இங்கு வந்தருள்கின்றார். நம் உள்ளத்தினுள் ஆத்மஸ்வரூபமாக வீற்றிருக்கும் அந்த ஈசனின் அன்புக்கு கட்டுப்பட்ட அடியார்களாகிய நாம் யார்? நம் கடன் என்ன என்பதை மறந்துவிட்டாயோ? கருப்பொருள். அறியாமையில் மயங்கி சோம்பேறியாக இருப்பவர்களிடம் இறைவனின் திருநாமத்தைக் கேட்ட பிறகும் அவ்வாறு இருப்பது பக்தியல்ல என்று எடுத்துரைத்து சிவபெருமானிடம் அன்பு பூண்ட அடியார்களின் கடமையையும் சிறப்பையும் நினைவூட்டி அவர்களை விழிப்படையச் செய்து ஈசன் திருவடிகளைப் பெற தீவிரமான முயற்சி எடுக்க வேண்டும் என்பதே இப்பாடலின் கருத்து.